நான் தான் காளியா டான். நீங்க எல்லாரும் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக போறீங்க. ஏன் இப்படி சோகமா போறீங்க? நல்லா ஆடி பாடி ஜாலியா போங்க. இப்படி சோகமா கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிடுவேன். அதனால நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. மொட்டை நல்லா பாத்துக்க. இவங்க சந்தோஷமா ஜாலியா வரணும், இல்ல பொண்ணை கொன்னுடுவேன். பயப்படாத, சும்மா தமாசுக்கு சொன்னேன். என் பொண்ணோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. அவங்கள நான் ஆட வைக்கிறேன். வாழ்நாள் முழுக்க ஆடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆட வைக்கிறேன். நீங்க போங்க. இங்க பாருங்க ஐயா, காளியா டான் துப்பாக்கியை காட்டி என் பையனுக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காருங்க. நீங்களே சொல்லுங்க, நாங்க எப்படி சந்தோஷமா கல்யாண மண்டபத்துக்கு வர்றது? இப்போ நீங்க சந்தோஷமா ஆடிட்டு வரணும். பத்துலு வா, நாமளும் போய் டான்ஸ் ஆடலாம். என்ன சூப்பர் மியூசிக் போட்டிருக்காங்க. அழைக்காத கல்யாணத்துக்கு அழையா விருந்தாளி மாதிரி போக கூடாதுடா, புரியுதா? கல்யாணம் முன்ன பின்ன தெரியாத எவனுக்கோ ஒருத்தனுக்கு நடக்குது. நீ உணர்ச்சி வச்சப்படுற. அட போப்பா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆடுது. நான் என்ன பண்றது? அட அண்டவையா, பத்துலு சீக்கிரமா நீ வந்து ஜாயின் பண்ணி சூப்பரா ஆடு. நல்ல மியூசிக். இல்ல நான் ஆட மாட்டேன்டா. இப்ப நீ ஆட போறியா இல்ல மொட்டை மண்டியா சுடவா? இவன் என்ன வற்புறுத்தி ஆட வைக்கிறான்? உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. மொட்டை ஓடிடலாம்டா, மொட்டை மண்டியா. நான் வந்துட்டேன். பாஸ், குதிரை ஓடி போயிடுச்சு. மாப்பிள்ளை குதிரை வாழை புடிச்சுக்கிட்டு தேஞ்சிட்டு போறாரு. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கு. எந்த மாப்பிளைக்கு குதிரையை மடக்க தெரியலையோ அவனால எப்படி என் மகளை சந்தோஷமா வச்சுக்க முடியும்? இந்த கல்யாணம் கேன்சல். கல்யாணம் கேன்சல். தேவதூதர்கள் மாதிரி 2 பேர் வந்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணி நல்லது பண்ணிட்டாங்க. அவங்கள தேடி போலாம் வாங்க. நான் அவங்க 2 பேருக்கும் மனதார நன்றி சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்ல, அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்லணும். புடிங்க, சீக்கிரம் புடிங்க. அவனை விடாதீங்க. புடிங்க 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 புடிங்க. அட என்ன இருக்காங்கடா பிடிச்சிருக்கீங்க? போய் அந்த திருடனை புடிங்க. அட பாவீங்களா, உங்களால திருட தப்பிச்சு போயிட்டான். இந்த வைக்க ஆமாண்டா. அங்க பாரு மோட்டோ, கல்யாண வீட்டுக்காரங்க கலர் கலரா நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம மட்டும் சிக்னா பொட்டோட்டோ சிப்ஸ் மாதிரி ஆயிடுவோம். ஓடிடலாம் மோட்டோ. என்ன சொல்றடா, யோசிக்கிற? நல்ல வேளை, ஐ அம் கிரேட் எஸ்கேப். என்னடா அது? யாரா நீங்க? என் கார்ல எதுக்காக ஏறீங்க? கடை திருடலாம் பாக்குறீங்களா? பாக்ஸர் மண்டையா, நாங்க சொல்றத கேளு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு திருட்டு பசங்க இல்ல. அப்படியா? அப்படின்னா நீங்க யாரா? திருட்டு பசங்க இல்லனா கொள்ளக்காரங்களா? அவங்க 2 பேரும் எங்கன்னு பாருங்க. அவங்கள எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். பாக்ஸர் அண்ணா, நாங்க யாருன்றது இப்ப சொல்லவே முடியாது. அதை கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவோம். இப்ப சொன்னா நம்பாயிடும். நாங்க யாருன்றத உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என்னது? அட என்ன ஏன்டா குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாராவது கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அதாவது நாங்க என்ன சொல்ல வரேன்னா, நாங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். ஆனா அதை இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது. அட நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி போங்க, உங்க 2 பேரையும் நான் இப்ப விட்டுறேன். அப்படியா? Thank you sir, thank you. அவசரப்படாதீங்க, இப்பவே தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நிறுத்து, வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. அம்மா. அரே இன்ஸ்பெக்டர், ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா?
அட பாவி, இதெல்லாம் அந்த காய்கறியால வந்த பிரச்சனை. அவ தூக்கி எறிஞ்ச பூசணிக்காய் ஏன் தலையில வந்து விழுந்துருச்சு. என்னையா உன் கடையோட சார் ஏன் மேல வந்து விழுது? அட, அதுக்கு நான் காரணம் இல்ல. இதோ நிக்கிறானுங்களே இவனுங்க தான். பண்றதையும் பண்ணிட்டு எப்படி நிக்கிறானுங்க பாரு. இவனுங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே நான் 2 போடு போட்டேன். வாங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம். மோட்டோ, நம்ம 2 பேரையும் பொளக்கிறதுக்காக நாலா பக்கமா ஆளுங்க ரவுண்ட் கட்டி வராங்க. நம்ம விக்க தூக்கி போட்டுட்டு ஓடிடலாம் மோட்டோ. அடா, இவனுங்க வேற நாம எங்க போனாலும் துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க நம்மள மேலேயே அனுப்பிச்சு வச்சிருவானுங்க போல இருக்கு. ஒண்ணு செய்யலாமா? நேர்ல அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு வந்துடலாம். சீக்கிரமா வாடா பத்துலு. அடா வேண்டாம் மோட்டோ, அவனுங்க ரொம்ப ரொம்ப கோவப்படுற ஆளுங்க. நான் டான்ஸ் ஆடலன்னு தெரிஞ்சதுக்கே துப்பாக்கி எடுத்தேன். அது உனக்கு தெரியுமா? நல்லா யோசி மோட்டோ. எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த மாப்பிள்ளை பையன் குதிரைக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். அந்த மேட்ரு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நாம சட்னி தான் மோட்டோ. அடடா, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நீங்க உட்கார வேண்டிய சீட் அது இல்ல, இங்க இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட விவிஐபிஸ் மும்பா ஜிம்பா வந்துட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களோட வேர்ல்ட் ரெக்கார்டை யாராலையும் உடைக்கவே முடியல. மிஸ்டர் மும்பா, நீங்களே 2 வார்த்தை சொல்லுங்க. இவங்க ரொம்பவே நல்ல காமெடி பண்றவங்க. மிஸ்டர் ஜும்பா மும்பா ரொம்ப நகைச்சுவை பண்ணுவாங்க. இவங்க பேச்சை விட செயல்ல தான் வீரர்களா இருப்பாங்க. மும்பா ஜும்பா, இப்போ உங்களோட ரெக்கார்டை நீங்களே உடைக்க போறீங்க. இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. மோட்டோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில கடைசி நாள் இதுதானே தோணுது. என்ன சொல்ற மோட்டோ? அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பீதியாவும் இருக்கு. நம்மள யாரோன்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஊத்தமாயா, இனிமேல் தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது. 1 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க. என்ன வேணாலும் செய்யலாம் சார். மிஸ்டர் மும்பா மற்றும் சும்பா, இப்ப நீங்க 2 பேரும் இந்த 2 பிளேட் பச்சை மிளகாயையும் சாப்பிட்டா உங்களோட பிரேக்க நீங்களே முறியடிச்சதுக்கு சமம். அடேங்கப்பா, இவ்வளவு பச்சை மிளகாவை ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா? என்ன, என்னால நம்பவே முடியல. ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய ஆளுங்களா? என்னால நம்பவே முடியல. ஐ அம் சாரி சார், வெரி சாரி. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் உங்க 2 பேருக்கு எப்பவும் இருக்கும். பத்துலு, நாம இந்த ரெக்கார்டை முறியடிக்கலனா நம்ம எலும்பாம முறிச்சிருவாண்டா. மிஸ்டர் ஜும்பா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது நாங்க என்ன சொல்ல வரேன்னா, எங்களால இந்த மிளகா மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட மிளகாய்களை சாப்பிட முடியும். ஆனா அடுத்த ரவுண்டா? வாழ்த்துக்கள் மும்பா ஜும்பா. ஹலோ சார், நில்லுங்க. இதுக்கு மேல ஒரு மிளகாய் கூட சாப்பிட முடியாது. ஆல்ரெடி நான் அந்த வேளை ஓடிக்கிட்டு தான்டா இருக்கேன். நீ தான் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க. மனுஷங்க அவங்க. அம்மா அதேங்கப்பா. மிஸ்டர் மும்பா ஜும்பா, நில்லுங்க நில்லுங்க. நீங்க இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்க? அந்த ஆர்கனைசர் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாப். ஹலோ சார், நில்லுங்க. ஜனங்க எல்லாம் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு
எல்லாரும் சுத்தி வளர்த்து அடிச்சுக்கிட்டா எங்கடா போவோம்? இதாங்கடா இதை வச்சுக்கங்கடா, உங்க ஆசை தீர இங்க அடிச்சுக்கங்கடா. பாருங்க, உங்க ஆசை தீர எங்களை அடிச்சிட்டு விட்டுருங்க. ஆனா அந்த குதிரை மேட்டர்ல எங்களுக்கு எந்த வித தொடர்பும் இல்ல, நம்புங்க. அது எதிர்பாராத விதமா நடந்த விபத்து, நம்புங்க. அட பாவிங்களா, இவங்க நம்ம மோட்டு பத்துலு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, நாம தேடி வந்த மகான்கள் இவங்க தான். இவங்க ஒரு தேவ தூதர்கள். நான் உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் என் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. காளியா டான் துப்பாக்கியை காட்டி ரொம்ப கட்டாயப்படுத்தி என் பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாரு. அப்பதான் நீங்க வந்தீங்க. நீங்க பண்ண காரியத்தினால கல்யாணமே வேண்டாம், இது அபசகுனம்னு சொல்லி விட்டுட்டாரு. அதாவது ஒரு குதிரையவே அவனால சமாளிக்க முடியலனா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவான்னு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. இதான் நடந்தது. அப்பத்துல இருந்தே உங்க கால்ல விழுந்து நன்றி சொல்லணுங்கிறதுக்காக உங்களை தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீங்க தான் கையில மாட்டல. இந்தாங்க என்னோட சின்ன கிஃப்ட். ஆக மொத்தம் நீங்க உண்மையிலேயே மும்பா சும்பா இல்லையா? ஆனா அவங்களோட வேர்ல்ட் ரெக்கார்டா நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க. அதுக்கான பரிசு இந்தாங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இதுக்கு தான் சொல்லுவாங்களா, அதிர்ஷ்டங்கிறது எப்பயுமே கூரையை பிச்சுக்கிட்டு வந்து தான் கொட்டுமா. பாத்துல வா, எப்பதான் சுட சுட டீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அட, டீ காப்பியில நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்ப்பா. டாக்டர் ஜட்கா சார், என் கண்ணு பிதுங்கி போற அளவுக்கு வலிக்குது சார். எனக்கு சீக்கிரமா உங்க கையால மருந்து கொடுங்க சார். கண்ணை வலிக்கத நான் கண்ணு பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கமாப்பா. நீ உன் கண்ணடிய மாத்து பாரு. அட, இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை பட்லு, நீ கவலையப்படாத. இனிமே உனக்கு வலியே வராது. இப்ப பாரு, இத போட்டதுக்கு அப்புறம் உனக்கு வலினா என்னன்னே தெரியாது. இப்ப கண்ணை காட்டு பார்க்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிடும் நண்பா. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு. உங்களுக்கு வரிசை ஆம்பளை பசங்களா பிறக்கட்டும். நல்லா இருங்க. இந்த கண்ணுல மருந்து போட்டதும் கொஞ்சம் கேர்னஸா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? கடைசியில மூட்டை லாரியில போட்டுட்டேனே, என்ன பண்ண போறா தெரியலையே. என்னாச்சு பாக்ஸர்? என்ன எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி வேலையை நீ தான் பண்ணிருப்பேனே. நான் ஒண்ணும் பண்ணல. பத்துலு நண்பா, உனக்கு ஒன்னாகலையே, நல்லா தானே இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. நான் இப்போ புதுசா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நீ சாப்பிட்டேன்னா சூப்பரா இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் தெரியும். எனக்கு பின்னாடி கூட தெரியுமா? அப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன? நாம யாரு சோழிக்கும் போறதில்ல, யாரு வம்பு தும்புக்கும் போறதில்ல. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? அட, நீங்க எல்லாம் எதுக்கு என் கூட கூட்டமா வந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டேவா? ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்களா? படிக்கிற பசங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. அட, அவங்க பின்னால வர்றது என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னால பின்னாலையும் பார்க்க முடியுமா? ஏய், மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்க. நான் எங்கெல்லாம் போறேன்னா கூடவே நீ அங்க வந்துடுறியே. பிரமாதம் பாஸ், பிரமாதம். நீங்க அருமையான பஞ்ச டயலாக் சொன்னீங்க. பஞ்சாவது பஞ்சாமிர்தமாவது. முதல்ல இந்த மோட்டுவா முக்குங்க. அவன் என் முதுகுல உட்காந்து என் முதுகெலும்ப உடைச்சிட்டு இருக்கான். அடிங்கடா அவனை. நம்பர் 1, நம்பர் 2, இப்ப அவனை மூடிங்க. இந்த சொட்டைய நான் கவனிக்கிறேன். நம்மள ஏமாத்த மாறு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. ஏ ஃபார் அட்டாக். உன்னால பின்னாடி எப்படிடா பார்க்க முடியுது? யாருக்கிட்ட வளராதவனா நீ போ. ஆனா அவனா கூட்டமா வந்துடுறாங்க. பெரிய சொர்ணாக்கா தம்பிங்க. டே, எனக்கு எல்லா பக்கமும் கண்ணுடா. திரும்பி பார்க்காம ஓடுங்கடா. அவனால இப்ப எல்லா பக்கமும் பார்க்க முடியுமா? எஸ்கேப். மோட்டு டாக்டர் ஜட்காவை புகழ்ந்து பேச வார்த்தையே இல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்னு நிரூபிச்சிட்டாரு. என்னால 4 பக்கமும் பார்க்க முடியுது மோட்டு. ரியலி
அப்படின்னா இந்த வேலையை பண்ணது அந்த பூசணிக்காய் மண்டையன் தானா? டேய், முதல்ல உன் மூஞ்சிய கண்ணாடியில பாடுறா. அடடா, டாக்டர் ஜட்கா என்ன காரியம் பண்ணிட்டாரு? அவன் டாக்டரா இல்ல மந்திரவாதியா மோட்டோ? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கான். ஒரே ஒரு ஊசியில என்னென்ன மாற்றலாம் நடந்து போச்சு மோட்டோ. 18 பட்டியை என்ன வேடிக்கை பாக்குது. அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னப்பா ஏலியன் மாதிரி ஆயிட்டு? டாக்டர் ஜட்கா உன்னை எப்படி மாத்திட்டாரு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் கசிட்டேராம்? நல்லா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில இப்படி மூட்டை லாரியை விட்டு ஏத்திட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? வாங்க நேரா இப்ப அந்த ஆளுகிட்டே போய் நியாயம் கேட்கலாம். நான் அடிக்கிற அடியில அவனுக்கு எந்த பக்கமும் ஒர்க் பண்ணவே கூடாது. என்ன நான் சொல்றது? என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லதன்னா, காசு சம்பாதிக்க நல்ல டைம் வந்துடுச்சு. பாத்துலோ எப்பனே வீட்டுக்கு போ. டாக்டர் ஜட்கா லேப்ல இல்லையப்பா. அந்த ஆளு லேபுக்கு வந்ததும் நான் உன்னை கூப்பிடுறேன். இந்த மாதிரி டைம்ல வெளியே சொத்த கூடாதப்பா. அங்க பாருங்க, அது நம்ம போல்டோ மாதிரி இருக்கு. ஏன் போல்டோ? ஓகே, நம்ம அங்க போய் பார்க்கலாம். அவனை பார்க்கிறதுக்கு நம்ம போல்ட்டு மாதிரியே தான் இருக்கான். சரி வா, அங்க போய் தான் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஏலியனை காட்ட போறேன். நீங்க ஏலியன்கிட்ட பேசக்கூடாது. தேவையான ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஓடி போயிடணும். தம்பி, இப்ப ஏலியன் மட்டும் வரல, எங்க கிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் திரும்ப தரணும். உண்மைதான், ரியல் ஏலியன். உர்பரி நகரில் ஏலியன். வாவ், என்னால நம்பவே முடியல. எடுக்கறாங்க போட்டோவே மோட்டோ. வேற பத்தல ஏலியன் சொல்றீங்க, ஏலிக்கு போறதவனுங்களா? முதல்ல போங்கடா, இங்க இருந்து போல. என்ன நிறைய ஏலியன்ஸ். வாவ். அட எங்க கேமரா? எங்க மோட்டோ, வந்திருக்கிற புது பசங்க 2 பேரும் யாரு? அவங்கள பார்த்தா உண்மையான ஏலியன்ஸ் மாதிரியே இருக்கு மோட்டோ. ஹலோ மை டியர் போல்டோ, நான் தான் ஆல்பா. ஓ அம்மா, நீ சின்ன வயசுலயே காணாம போயிட்ட. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தி கொடுத்திருக்காரு என்கிட்ட. போல்டோ, இது உங்க அப்பா. இவரோட பேரு காமா. இங்க பாரு, நாங்க உன்னை பல வருஷமா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நீ இன்னைக்கு தான் கிடைச்சிருக்க. வா, நம்ம உடனே நம்ம பிளானட்டுக்கு போகலாம். நான் போல்டோ எல்லாம் கிடையாது. என் பேரு பத்துலோ. நான் உங்க பையன் எல்லாம் கிடையாது. மோட்டோ, ஏன்டா நிக்கிற? ஓட வேண்டிய நேரம்டா இது. ஓடி வா. திரும்பி பாத்துறாத மோட்டோ. போகவே இல்ல. வாங்க, அவனை போய் பிடிக்கலாம். போல்டோ, அம்மா பார்த்து ஓடிட்டே இருக்க. ப்ளீஸ் என் கூட வந்துடு. டேய் மோட்டோ, இவங்களுக்கு சொல்லி புரிய வைடா. எந்த ஆங்கில பார்த்தாலும் பயமா இருக்குடா. அம்மாவும் புள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது 3வது மனுஷன் உள்ள நுழைய கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பாசம் ரொம்ப எமோஷனலானது. அடே வீங்கன வைத்தா, இது ஜோக் அடிக்கிறதுக்கான நேரம் இல்லடா. சீக்கிரமா போய் அந்த பானை வைத்த ஜட்காவை கூட்டிட்டு வாடா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். சிங்கம் சார், ஏலியன்ஸ் துரத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. அது இம்பாசிபிள். அம்மா, சிங்கம் சார், நான் ஒன்னும் ஏலியன் கிடையாது. சொன்னா கேளுங்க. என்ன உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? அம்மா, என்ன தைரியம் தான் ஏன் போல்டோ போட்டு அடி பண்ணி? மோட்டு, இது என்ன விளையாட்டு? ஆமா, இவங்க எல்லாம் யாரு? நான் காண்றது கனவா இல்ல நினைவா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என் பையன் போல்ட்டுவா அடிச்சிருப்ப. ஐயோ, அம்மா, என்னடா கொடுமை சார் இதெல்லாம். போட்டு பத்துதோ, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. மரியாதை அவரை விடுங்க. அவர் தப்பு எதுவுமே கிடையாது. ஓ, அப்படின்னா இதெல்லாம் ஓன் தப்பு தானா? இல்ல, வேண்டாம், சொன்னா கேளுங்க. பத்துல காப்பாத்துறா. இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. ஏதாவது பண்ணுடா. எல்லா தப்பையுமே இந்த டாக்டர் ஜட்கா மட்டும் தான் செஞ்சிருக்காரு. என்ன, இவர் செஞ்ச தப்பு தானா? ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்துங்க. டாக்டர் ஜட்கா எந்த தப்பும் செய்யல. அவர் புதுசா கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை மட்டும் தான் எனக்கு ஊசியா போட்டாரு. அந்த ஊசி போட்ட கொஞ்ச நேரத்துல எனக்கு பின்னால பெரிய கண்ணு முளைச்சிருச்சு.
அது எப்படி நடந்திருக்க முடியும்? அந்த இன்ஜெக்ஷனை காட்டுங்க. இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் தெரியாதனமா இந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன், என்ன விட்டுருங்க. ஓ வாவ், பிரமாதம். எனக்கு நிறைய கண்கள் வந்துடுச்சு. இப்ப நம்மளால ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியும். இப்ப நம்ம பிளானட்லயே நம்ம தான் ரொம்ப வித்தியாசமான ஆட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அந்த இன்ஜெக்ஷன் எனக்கும் போட்டு விடுங்க சீக்கிரம். இங்க பாருங்க, முதல்ல என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதுக்கப்புறமா உங்க பிளானட்டுக்கு போய் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. உன் விஷயத்துல நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். தயவு செஞ்சு நம்புங்கக்கா, நான் உங்க புள்ள போல்டு இல்ல. அழுது சொல்றேன்ல, விட்டுருங்க. ஏய் பத்தல மண்டையா, நீ சரியாயிட்டடா. உன் மண்டை மேல வளர்ந்த 2 கண்ணு உள்ள போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. என்னது? நான் பழையபடி சரியாயிட்டானா? முன்ன மாதிரியே என் மண்டை வந்துருச்சா? என் 2 கொம்பு எடுத்து நீங்க 2 பேரும் ஆளு கொண்டா வச்சுக்கிட்டீங்களா? எங்க வீட்டுக்கு வாங்க, கோழிக்கறியா கொத்து பரோட்டா வாங்கி தரேன். ஓகே? நீ உங்க வீட்டுக்கு தாராளமா போலாம். ஆனா நாங்க டாக்டர் ஜட்காவை எங்களோட கூட்டிட்டு போறோம். அவர் நிறைய இன்ஜெக்ஷன் எங்களுக்கு போட்டு இன்னும் நிறைய கண்களை கொடுப்பாரு. அந்த மாதிரி தப்பு மறுபடியும் பண்ணாதீங்கப்பா. என்னோட நண்பர்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ஓ, அவங்க சும்மா ஜோக் அடிக்கிறாங்க, மன்னிச்சிடுங்க. எங்களால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய் மோட்டு, பத்லு, ஜட்கா, கசிட்டே ராம், சிங்கம் சார், பாய் பாய்.